உலகத்தின் மூத்த தமிழ் குடியின் மாணவ நண்பர்களே, பாண்டியராஜனின் பவர் ஆஃப் மோட்டிவேஷன். அவங்ககிட்ட அந்த கேள்வி கேட்டக்கூடாதுடா. அவனை கேள்வி கேட்டாவே அவனுக்கு பிடிக்காது, எதுக்கு அனாவசியமாக கேள்வி கேட்கணும் அப்படின்னு நம்ம எத்தனை சொற்சொடர் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நண்பா, தோழி, உங்கள்கிட்ட கேட்கக்கூடாத கேள்வி ஒன்று தெரியுமா? இப்போ சாதாரணமாக அந்த கேள்வி நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறீங்க. அதாவது, ஆட வந்த பெருச்சாலி கூடையை தூக்கிட்டு ஆடிச்சான், பார்க்க வந்த பெருச்சாலி பாயை தூக்கிட்டு ஓடிச்சான். இது ஏதாவது பொருத்தமாக இருக்கா பாருங்கள். அப்போ இன்றைக்கி இளைய தலைமுறை ஒரு கேள்வியை சாதாரணமாக கேட்குறீங்க. எக்ஸாம் ஹாலில் எழுதிட்டு வெளியே வந்தோன்னா எப்படி இருந்துச்சு எக்ஸாம், நான் இப்படிலாம் எழுதினேன் அப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு கொஸ்டின் பேப்பர் டஃப்பாக இருக்குது. எனக்கு இந்த கேள்வியெல்லாம் அதிர்ச்சி ஆகுது. ஒரு ஆசிரியரை எனக்கு அதிர்ச்சியை தருது. ரொம்ப டைட்டாக கேட்டுட்டாங்க, சிலபஸில் இல்லாத கேள்வி. அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது. நீ படித்ததை, நீ எத்தனை கிரகிச்சதை அதை வெளிப்படுத்த தான் உனக்கு தேர்வே நடக்குது. அது எப்படி எக்ஸாமை ஈஸியாக கேட்பாங்க? கொஸ்டின் பேப்பர் ஈஸி. இதெல்லாம் ரொம்ப நகைப்புக்கான செயல். என் மாணவ நண்பா, இந்த கேள்வியெல்லாம் நீ எப்பயுமே கேட்கவே கூடாது. அது எப்படி ஈஸியாக? மனநிலை இப்படி மாறிடுச்சு. எதுவுமே ஈஸியாக கிடைக்கணும், எதுவுமே எளிமையாக கிடைக்கணும்னா எப்படி கிடைக்கும்? சோறு தின்ற பற்றியா, அது கூட கஷ்டம் இந்த உலகத்தில். பட்டாணி சாப்பிட்ருக்கிறீங்களா? கட்டக்கு மட்டக்குன்னும். கரும்பை நல்லா கடவாப்பில் கடித்து இழுப்போம், சின்ன சின்ன பிசுறு பல் சண்டில் இருக்கும். இன்னும் வேணாங்க, மீன் சாப்பிட்றோம், சின்ன சின்ன முள் தவறுதலாக குத்திடும், கையை விட்டு எடுத்து சில நேரத்தில் தொண்டையில் கூட முள் மாட்டிக்கும். நம்ம அம்மாங்களாம் எம்டி படித்த ஆள் மாதிரியே பேசுவாங்க. கொஞ்சம் வெறும் சொத்தை சாப்பிட்றான், முள் கீழே இறங்குன்னுவாங்க, தண்ணி குளிச்சிடுவான். இப்படி சின்ன சின்ன உபத்திரம் நம்ம சாப்பிட்ற பொருள் இருக்கிறதுனால மீன் சாப்பிட்றத நிறுத்திட்டோமா, பட்டாணி சாப்பிட்றத நிறுத்திட்டோமா, கரும்பு கடித்து இழுக்கிறோமே அதை நிறுத்திட்டோமா? சுவை இருக்கிறதுனால இந்த கஷ்டம் தெரியல. ஆக ஈஸின்னு நினச்சின்னா நீ அன்றாடம் சோறு கூட தின்ன முடியாது. எதுவுமே எளிமையாக வராது நண்பா. உன் உடலை வருத்திக்க. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அந்த முன்னேற்றத்துக்கு நம்ம இந்திய கல்வி முறை வருடத்தில் 2 முறை செமஸ்டர், பள்ளிகளையாக இருந்தால் 3 முறை, உன்னுடைய அறிவையும் மனப்பாட சக்தியும் வெளிக்கொண்டு வர உத்தி தான் தேர்வு. இனிமேல் இந்த கேள்வியை கேட்காத, எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ஈஸியாக டஃப்பாக? நான் இப்படி எழுதினேன், இந்த இடத்துல நான் படிக்காமல் விட்டுட்டேன், நான் படிக்காத கேள்வி கேட்டுட்டேன், அடுத்த முறை நான் மீண்டும் நிறையா படிப்பேன் அப்படின்னு சவால் எடுத்துக்க. எளிதாக எதுவும் கிடைக்காது. தூங்கிறதும் கஷ்டம், நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்றதும் கஷ்டம். சுவை இருக்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு கூட கடினமாக இருந்தால் அது எளிமையாக போயிடும். அப்படி சுவையாக நினை. படிப்பை சுவையாக நினச்சின்னா கடினமானது கூட நமக்கு எளிதாயிரும். பகுத்தறிவை பயன்படுத்து. தன்னம்பிக்கையை விதை, தடைகளை உடை.